பண்றாங்கல்ல, அந்த ரியாக்ட் வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுல்ல. நம்ம கூடயே இருந்துட்டு நம்ம சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டே இருப்பாங்க. அவங்க தேவை முடிஞ்சிட்டா நீ என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சும்மா தான் உன்ட்ட பழகினேன், சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உன்னோட எங்களுக்கு எக்ஸாம் முக்கியமா, அரியர் தானே, அடுத்து கிளியர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதானே, பாத்துக்கலாம். இப்போ ஓடுன நான் 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்து நிக்கிற 100 ஃப்ரெண்ட்ஸுமே போய் நான் இது பண்ண முடியுமா? இவங்க சொல்றாங்க உண்மையான நண்பர்கள் இருக்காங்கன்னு. ஆனா அது எப்படி தெரியுமா, தயிர் சோதுல வந்து நம்ம வந்து கடுகு போட்ட மாதிரி அப்படியே பறக்கி என்னதுன்னா தேடணும். பாடம் அவ்வளவு படிப்போமே, அதனால நாளைக்கு பாத்துக்கலாம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு வருவான். அடுத்த நாள் நான் டெஸ்ட்ல ஓகே பேப்பர் தான் பாப்பேன்னு பின்னாடி பார்த்தா பேப்பரா எழுதுவானே தவிர எதுவுமே பண்ண மாட்டான். இவ வந்து டீச்சர்ட்ட போட்டு கொடுக்குறவ. என் கூட 7 வருஷம் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா சார். உன்னை விட பெட்டர் அவ தான் இருந்தான்னு சொல்லிட்டு போனா சார். அவ இதுல எப்படி அவ துரோகம் இல்லைன்னு சொல்ல? ஃப்ரெண்ட்ஷிப்ல துரோகம் இருக்கு சார், சுயநலம் இருக்கு, பொறாமை இருக்கு, எல்லாம் இருக்கு. அது வந்து நீங்க எடுத்துக்கிறது சரிங்களா? நீங்க அப்போ நீங்க உண்மை இல்ல. உங்களுக்கு கேரக்டரா ஃபர்ஸ்ட் அவங்க எங்க கிட்ட காமிச்சு அவங்க பேசி இருக்கணும். அவங்க நடிக்கிறாங்க, நடிச்சு பேசும்போது நாம நம்பிரதான் செய்வோம். லாஸ்ட் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, உனக்கு பிரச்சனை வந்த உடனே தான் நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபுல்லா என்னடா இப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு.